அதுக்குள்ள என்னெல்லாம் ஸ்டஃப் பண்ணிருக்கீங்கன்னு போய் பார்க்கலாமா? நிறைய வச்சிருக்கீங்களா? வாங்க நம்ம ஓபன் பண்ணலாம். ஓகே. ஓகே, என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு உங்க ஃப்ரிட்ஜ்ல? பட்டாணி சீசனா, அதனால பட்டாணி வாங்கி உரிச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். இது போட்டா இப்ப எவ்வளவு மந்த்ஸ்க்கு கெட்டு போகாம இருக்கும்? இந்த வாங்கி அப்படியே உரிச்சு பார்த்தா 3 மாதம் வரைக்கும் இருக்கும். 3 மாசம் வரைக்கும்? 3 மாதம் வரைக்கும் இருக்கும். நிறைய பேர் வந்து இதை ப்ராப்பராக பண்ணோம்னா 1 வருஷம் கூட வச்சுக்கலாம். கரெக்டாக ஃப்ரீஸ்? ஆமாம், ஃப்ரீஸ் பண்ணி அதை வச்சிட்டோம்னா 1 வருஷம் கூட வச்சுக்கலாம். இது வந்து இப்போது ஸ்ட்ராபெரி சீசன் சொல்ல முடியாது. பிடிக்கும்போது வாங்கி அது ஐஸ்கிரீம் வீட்டில் நான் பண்ண ஐஸ்கிரீம் ஸ்ட்ராபெரி. இது வந்து விப்பிங் க்ரீமு, மில்க் மைடு, ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்டு, அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட வேண்டியதுதான். நல்லா பீட் பண்ணிக்க. ஃப்ரெஷ்ஷான இருக்கிற ஃப்ரூட்டுங்கிறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆமாம். இது எசன்ஸ் நான் யூஸ் பண்ண மாட்டேன். கலரும் அந்த ஒரிஜினல் ஃப்ரூட்டோட கலர். அதாவது பூச்சி வராமல் இருக்கணுங்கிறதுனால நிறைய ராகி ஃப்ளவர்லாம் அந்த மாதிரி, அது மாதிரி சில பொருள்லாம் வந்து இப்போ அந்த ரவாலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்ச நாள் வெளியில் வைக்கும்போது பூச்சி வந்துடும் இல்லையா, மைதா அதெல்லாம் மட்டும் நான் இந்த மாதிரி இடத்துல போடுவேன். இதில் ரவா மைதாலாம் வைப்பீங்களா? வச்சுருக்கேன், இந்த வச்சுருக்கேன் பாருங்கள். மைதா இதெல்லாம் வந்து பூச்சி வராமல் இருக்கிற பொருளை இதில் வச்சுப்பேன். இதுலலாம் என்ன இருக்குது? இதுவும் அதே தான். இந்த மாதிரி சில மாவு ஐட்டம்லாம் பூச்சி வராமல் இருக்கணும்னா இதில் போட்டுருவேன். இப்போ இது காற்று போனால் கட்டியாக இருக்குது அந்த மாதிரிலாம் ஆகாதா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. பூச்சி வராமல் இருக்கும். அதனால வந்து நான் சில ஐட்டம்லாம் இதில் தான் வைப்பேன். நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃப்ரிட்ஜில் இந்த பொருள்லாம் வச்சிங்கன்னா அது ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும், இல்லை இப்படி வச்சிங்கன்னா அது வந்து சீக்கிரம் கெட்டு போகாது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிப் சொல்லுங்களேன். இப்போ புளி வந்து புதுசாக வாங்குறோம் இல்லைங்களா, அந்த புளி வந்து கொஞ்சம் நாள் ஆனால் ஒரு மாதிரி கருப்பாகிடும். இப்போ அவங்க வந்து இந்த புளியை வந்து ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, அதெல்லாம் கீழே நம்ம நார்மல் இதில் வச்சுக்கலாம், அந்த கலர் மாறாது. இப்போ இந்த மாதிரி சீசனில் கிடைக்கிற பட்டாணி, இப்போ அந்த மொச்சை இந்த மாதிரிலாம் வருது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் வாங்கி நம்ம அது மாதிரி உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸே நிறைய பேர் வந்து ஸ்ட்ராபெரி சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் இந்த மாதிரி வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஈவன் முருங்கைக்காலாம் கூட வச்சுக்கிறாங்க. எனக்கு சிலது பிடிக்காது, பட்டாணி அந்த மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றத நான் விரும்புவேன். பட்டாணி இப்போ சீசனால் இங்கே காலி ஆகிடும், ஒரு 10 நாளில் இங்கே காலி ஆகிடும், அந்த மாதிரி வாங்கி வைப்பேன். மற்றபடி வந்து எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக வந்து என்னன்னிங்கன்னா, இந்த ரவா, மைதா, அரிசி மாவு, கோதுமை மாவு இதெல்லாம் வந்து பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இதில் வச்சுக்கலாம். நம்ம அது எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம்? க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் இந்த மாதிரி இதுக்குள்ளே போட்டு அந்த மாதிரி உள்ளார வச்சிட வேண்டியதான். கவரோடே வச்சிடலாம், அதை சுற்றி உள்ளார வைக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி வேறு இது வந்து இந்த என்ன சொல்கிறது, கடல் பாசி, சைனா கிராஸ், இதில் அந்த புட்டிங் அந்த மாதிரி பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது. நான் நிறைய புட்டிங் வீடியோலாம் போட்டிருப்பேன் நான். அந்த மாதிரி இருக்குது. அந்த ஸ்வீட் ரெசிபிஸ் தான், புட்டிங் தான் மெயினாக.